அண்மை செய்தியை பார்க்கிறோம். காங்கிரஸ் மிரட்டலுக்கு பணிந்தது திமுக தான் என பேசிய இபிஎஸ்க்கு RS பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக் வணக்கம். இவர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக தான் காங்கிரஸ் மிரட்டலுக்கு பணிந்தது, அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியோடு அமைந்திருக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி பதில் கொடுத்திருக்கிறார். 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் கட்சி கூட்டணி அங்கம் வகித்த போது தமிழ்நாட்டிற்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் என்றும் பாஜகவிற்கு சேவை செய்யவே நேரமில்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி நினைவிருக்கும் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ் செம்மொழி பிரகடனம் மற்றும் தமிழகம் முழுக்க அமைக்கப்பட்ட மேம்பாலங்கள், சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவம் என இந்த 10 ஆண்டுகளுக்குள் திமுக காங்கிரஸ் கட்சியிடமிருந்து, அதாவது அந்த கூட்டணியிலிருந்து பெற்றுக்கொண்ட தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் குறித்தும் அவர் வரிசையாக கூறியிருக்கிறார். மேலும் 2427 கோடி ரூபாய் செலவில் சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்து அதை பாதி பணிகள் முடிந்த நிலையில் மோடி அரசு தற்போது கிடப்பில் போட்டுவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களையும், அதாவது 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த போது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்களையும் வரிசைப்படுத்தியிருக்கும் அவர், ராஜ்பவனில் அடிமைப்பட்டு கிடக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசு ஆளுநர் வித்யாசாகர் ராவ், பன்வாரிலால் புரோஹித் ஆகியோருக்கு சேவகம் செய்ததாகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் மத்திய அரசின் சென்னை சேலம் இடையே 8 வழிச்சாலைக்காக வனங்களையும் வயல்களையும் பலிகொடுக்க தயாரானார் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் மீது கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கும் அவர், தொடர்ச்சியாக நீட் தேர்வை அனுமதித்தது அப்பாவி ஏழை நடுத்தர குடும்ப பெண்களை மருத்துவ கனவை நாசமாக்கியது என தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு எனும் தற்போது அதிமுகவுடைய அமைப்பு சார்பில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியோடு அமைந்திருக்கிறது என்கிறார் பழனிசாமி. கூட்டணி அறிவிப்பை அமித்ஷா வெளியிட போது பக்கத்தில் பொம்மை போல இருந்த எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி பற்றியெல்லாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றும், கூட்டணி மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டியதானே, ஏன் செய்யவில்லை என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என பேசிய எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அடிப்படை காரணமும் இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு வீரவசனங்கள்லாம் பேசுவது மற்றும் உலகளெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை தான் பார்க்கிறார் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மத்திய பாஜக அரசினுடைய தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வைத்தார் எடப்பாடி பழனிசாமி என்று குற்றம் சாட்டியிருக்கும் அவர், அரசியல் அத்தியாயம் 2000 அதிமுகவுடைய, அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அத்தியாயம் 2026 சட்டமன்ற தேர்தலோடு முடிய போவதாகவும் தற்போது RS பாரதி கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.